வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மிக நன்றி ராம் சக்ரி சாருக்கு என்ன செலக்ட் பண்ணி இந்த ரோல் கொடுத்தாங்க. இது ரொம்ப நேச்சுரலான ஒரு வெரி ஹோம்லி அண்ட் ஹோமி ரோல். அதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லான ஒரு டைரக்டர். தேங்க்யூ. ஸோ எனக்கு என்னோட திறமையை பார்த்து என்னோட ஸ்கில் செட்டுக்காக என்னோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வேலை எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கொடுக்கலாம். ஆனால் கொடுக்காம டைரெக்டாக பர்சனலாக இன்வால்வ் ஆகி என்னை கைட் பண்ணி இந்த ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு சார். தென் ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே அந்த ஷூட்டிங் செட்ஸில் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு இந்த ப்ராஜெக்ட் போயிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ மை ஃபாதர் அண்ட் மை ஃபாதர் ஃபிகர் அண்ட் கிங் மாதிரி எனக்கு ஃபிகர் வந்துட்டு சமுத்திரகாணி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருந்துட்டு இருப்பார். ஸோ எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஆனால் ஓவர் த இயர்ஸ் நாங்கள் இவ்வளோ பழகினது, எங்களோட பாண்டிங் இதெல்லாமே ரொம்ப இதுவாக இருக்கும். அக்செப்ட் பண்ணி என்ன இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் வந்துட்டு ஸ்கிரிப்ட் அதெல்லாமே என்ன கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சமுத்திரகாணி சார் என்னோட உட்காந்துட்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படின்ட்டு வெரி ஸ்மூத்தாக இந்த கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தென் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் இஸ் டு த கௌதம் சார். ஸோ அவரோட ஒர்க் பண்ணது ப்ளஸ் என்டையர் டீம் காஸ்ட், லக்ஷ்மி பிரியா, she is such a superb actress, very natural, ஒரு ஹோம்லியான ரோல் and her acting is superb. And Karan ரொம்ப ஒரு வெரி சிங்க் ஆகிட்டோம் நாங்கள் எல்லாமே அவ்வளோ இதுவாக ஆஸ் அ டீம் வெரி நேச்சுரல். அந்த ஃபியர் அந்த நர்வஸ்னஸ் இல்லாமல் எல்லாருமே அவ்வளோ ஒரு ஃபேமிலியாக நாங்கள் டீமாக ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருக்கோம். வி ஆல்சோ ஜெல் லைக் தேட். நம்மளோட அந்த சிங்க்ரனைசேஷன்ன்றது ரொம்ப நல்லபடியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. ஐ தேங்க் மை ஃபேமிலி, மை ஹஸ்பண்ட், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ், ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ press and media, and thank you everybody. Thank you அபி. இங்கே வந்திருக்க உங்களுக்கு நன்றி. இதில் வந்து மிக முக்கியமானது என்னென்னா, எனக்கு அடிபட்டுச்சு ஷூட்டிங்கில் பேண்டேஜ் போட்டாங்க, ஜூஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நமக்கு கேட்குற நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த படம் கூப்பிட்ருக்கிற நீங்கள் எல்லாமே பார்த்து இதுக்காக நீங்கள் பாராட்டுறதுக்காகவும் இல்லை அது பார்த்து சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க. பட் வெளியே இருக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததை பற்றி பெருசாக அவங்களுக்கு தேவையில்லை. இந்த படம் ஏன் பார்க்கணும், இந்த படத்தில் என்ன இருக்குது, அதுதான் உங்களுக்கு வேண்டியது. அப்படி பார்க்க போனீங்கன்னா லேடிஸ் இருந்தால் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு பொம்பளை மனசு தான் ஒரு பொம்பளைக்கு தெரியும்னு சொல்லி ரொம்ப டைலாக் பேசியிருப்பீங்க. இந்த படம் ஒரு ஆம்பளை மனசு தான் இன்னொரு ஆம்பளைக்கு தெரியும்னு எடுத்திருக்கார் படத்தை. இந்த லேடிஸ் வந்து உண்மையிலேயே ஒரு தாய். பிரசவ வலி என்பது அவர்களால் மட்டும்தான் உணர முடியும், வேறு யாராலையும் உணர முடியாது. அது மரண வலி. அந்த மாதிரி வலி இது வரைக்கும் உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு வலி அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த படத்தில் அதையே கொஞ்சம் மாற்றி காமிச்சிருக்காங்க. அது மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அந்த வலி யாராலையும் தாங்க முடியாத வலி. அது மறு ஜென்மம் எடுப்பதற்கு சமம். ஒரு ஆண் தன்னுடைய குழந்தை அப்பா கிட்ட வந்து கேட்குது ஒரு பொருளை, வாங்கி தர முடியாமல் சாகிறான் இல்லையா. அந்த வலி அதைவிட மிகப்பெரிய வழியாக ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு நாளும் பல முறை செத்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. அந்த மகனுக்கு மட்டும் இல்லை, இப்போது அந்த படத்து மூலிமா பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வலி. குழந்தை கேட்கும்போது வாங்கி தர முடியலன்னு மட்டும் இல்லை, மனைவி கேட்டு கூட வாங்கி தர முடியலன்ற ஒரு மிகப்பெரிய வலி ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறதுன்றது இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பெண்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தில் கணவனை விட்டு தர மாட்டாங்க. வீட்டில் திட்டுவாங்க, அது எல்லாம் நடக்கும். ஆனால் வெளியே விட்டு கொடுக்காம ஒரு மனைவி எல்லா இடத்துலையும் கௌரவமாக பார்த்துப்பாங்க. குழந்தைகிட்ட கூட அப்பாவை பற்றி தப்பாக பேசினா கோபம் வரும். ஆனால் அதில் எங்களுக்கு வில்லங்கமே என்னென்னா, காப்பாற்றி விடுறேன்ட்டு அங்கே நல்ல பேர் வாங்கிட்டு அந்த நல்ல பேருக்காக நாங்கள் அவஸ்தைப்படுறது இருக்க,
அதை பற்றி ரொம்ப தெளிவாக படத்தில் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா பெண்கள் எங்களை ரொம்ப காப்பாற்றி விட வேண்டாம், காப்பாற்றுன்ற பேரில் எவ்வளோ சிக்கலில் மாட்டி விடுறீங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இன்னொன்று, ஆண்கள் அழுவாதீங்க, ஆண்கள் அழக்கூடாது அப்படின்வாங்க. ஆண்கள் வந்து அழவே கூடாது, வீரமானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லி சொல்லி நம்ம வந்து எந்த அழுகையும் வெளியே காட்டாமல் ஒரு நாள் ரொம்ப மனசு ஒடிஞ்சு எல்லா இடத்துலையும் அதோடைய வெளிப்பாடு வேறு மாதிரி இருக்கும். அந்த சீனை ரொம்ப தத்ரூபமாக, கண்ணிலேருந்து தண்ணியும் வராது, கண் கலங்கி கணேசர் நிறைய சீனில் நான் பார்த்த வரைக்கும் இது ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு ஆணினுடைய வழியாக தான் அதை பார்த்தனே தவிர அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த சீனை. அதே மாதிரி இதில் நடித்தவங்க யாருமே நடிக்கலை, இயல்பாக வாழ்ந்துருக்காங்க. அவங்கள புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நான் நடிகன் கிடையாது. அதே நேரத்தில் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுதுன்னா எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. இந்த படம் பார்க்க வரவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க ஒவ்வொருத்தருமே. இது என் வாழ்க்கையில் நடந்தது, இப்படி தான் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதை காட்டக்கூடிய ஒரு அருமையான படம் இந்த படம். இன்னொரு சின்ன விஷயம், அதாவது தமிழக அரசுக்கு உடனே அரசியல் அப்படின்னு நினச்சிடாதீங்க, கான்ட்ரவர்சி எதுவும் இருக்காதுங்க. என்னென்னா, பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, தேட்டர் கிடைக்கல, ஒரு பிரச்சனை இருக்குது. இதை நம்ம பேசி சரி பண்ண முடியாது. ஒரே வழி, கவர்மெண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களிலும் திரையரங்கத்தை கட்டணும். அரசே கட்டி குறைந்த டிக்கெட்டில் பார்க்க வச்சு, பார்க்கிங் சார்ஜ் இல்லாமல் சாப்பிட்ற உள்ளே விற்கிற ஸ்நாக்ஸு குறைந்த விலையிலையோ அல்லது நியாயமான விலையிலையோ விற்றா பல இயக்குநர்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற துறையில் ஒரு போக்குவரத்து துறைனா ஒரு யூனியன், அந்த ஒரு யூனியன் தான் நடத்தும் அல்லது நிறுத்தும், ஏதோ ஒன்று பண்ணும். சினிமாவில் ஒரு சீன் எடுக்கிறதுக்கு நாங்கள் 24 கிராஃப்ட்டு ஒன்றா சேரணும். இந்த 24 யூனியனும் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த 24 யூனியன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாதனால நிறைய பேர் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போகுது. சினிமா நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் தானங்கன்னா இல்லை, பலருடைய வாழ்க்கை. உங்களுக்கு பொழுதுபோக்காகவும் பல கருத்துக்களையும் சொல்லி இருந்தாலும் கூட பலருடைய வாழ்க்கை, பலருடைய லட்சியம். இயக்குனருக்கு அது லட்சியம், இசையமைப்பாளருக்கு லட்சியம், பாடலாசிரியருக்கு லட்சியம், அவங்களுக்கெல்லாம் லட்சியம் இந்த படம் மூலிமா நம்ம வெளியே வந்துட மாட்டோமான்னு. டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு லைஃப், ஒரு நாள் வேலை கிடைச்சா அவங்க குடும்பத்தை அவங்க நடத்தி செல்ல முடியும். அப்போது இதுக்கு செவி சாய்த்து அரசு திரையரங்களை கட்டுங்கள், கட்டிட்டு குறைந்த விலையில் டிக்கெட்டு பண்ணிங்கன்னா சென்சார் போர்டு, அதுக்கு நிறைய வரமுறை இருக்குது. சென்சார் போர்டில் என்றைக்கு வந்து இந்த படம் சென்சாருக்கு வந்தது, அந்த வரிசையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட் தரோம், அப்படி வரிசைப்படுத்தி கொடுத்தா எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ எங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும், பல ஆரோக்கியமான படங்கள் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல கதை எடுத்தால் பார்க்க தயாராக இருக்காங்க, நல்ல படம் எடுங்க மக்கள் பார்ப்பாங்க. தேட்டருக்கு வந்தால் தானேங்க பார்க்குறதுக்கு, தேட்டரே கிடைக்கலையே, அதுதானே பிரச்சனையே. நல்ல கதை இருக்குது, நல்ல படம் இருக்குது, ரிலீஸ் ஆனதுனாங்க நீங்கள் பார்ப்பீங்க, ரிலீஸ் ஆகிறதுக்கு தேட்டர் எங்கே இருக்குது? இது நான் கான்ட்ரவர்சிக்காக பேசுகிறேன். இது உண்மையிலேயே நான் சிறு சிறு வேடமாக நடித்த 14 படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, இந்த படம் ரிலீஸ் ஆனால் நமக்கு லைஃப் கிடச்சிடா, இந்த படத்தை மூலிமா நம்ம வெளியே தெரிஞ்சிட மாட்டோமான்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம், ஒரு 14 படம்னா அப்போ எவ்வளோ படம் நின்று இருக்கும் பாருங்கள். ஆனால் இந்த படம் எனக்கு ஒரு லைஃப். மேடை ஏறி மைக்கு முன்னாடி வந்துட்டாவே போய் சொல்லுவாங்களே, அதே மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை, எப்படா லைஃப்னா இந்த படத்தில் எனக்கு நம்ம ராம் சார் வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த வாய்ப்பு மூலயமா கணேஷ் சார் அவருடைய படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ஒரு லைஃப்பை கொடுத்துருக்குன்றது தான் நிதர்சன உண்மை. ஒரு படம் நடித்து வெளிவரதுக்கு முன்னால் எனக்கு ஒரு லைஃபையே கொடுத்துருக்கு அப்படின்னும் போது இந்த படம் வெளிவந்தப்புறம் நிச்சயமாக 100% எல்லா ஆண்களும் ஒரு சொட்டு கண்ணீர், அதை உடனே சோகமான படம் நினச்சி இது வேறு போட்ட போகிறீங்க, எனக்கு வேறு பயமாக இருக்குங்க, என்ன பேசணும்னு தெரியல மைக்கு முன்னாடி வந்துட்டா. அதனால் இது சோகமான படம் இல்லை, அவனுடைய வலியும் வேதனையும் வெளிக்காட்டக்கூடிய படம். அப்படியாப்பட்ட படத்தை நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு முழுசாக நம்புகிறோம். நாங்கள் எவ்வளோ காஸ்ட்லி கேமராவில் எடுத்து எவ்வளோ பெரிய நடிகர் நடித்தாலும் எவ்வளோ பண்ணாலும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். மீடியா மட்டும்தான் இந்த படத்தினுடைய விமர்சனத்தை கொடுத்து வெற்றி பெற செய்ய முடியும், மக்களையே கொண்டு சேர்க்க முடியும்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் தயவு செஞ்சு
இந்த படம் எல்லாரும் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வாங்க. நான் வந்து நடித்ததுக்காக கதை விட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு உண்மையிலேயே சொன்னதில் விஷயம் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சும்மா நம்ம வந்து ஏதோ ஒன்று பேசி போயிட்டோன்னா நாளைக்கு என்னை பார்க்கும்போதெல்லாம் என்னையா போய் சொல்லி இந்த படம் அப்படி இல்லையேன்னு திட்டுவீங்கல்ல. அப்போ நான் படம் நல்லா இருக்குன்னு கேரண்டியாக சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% இந்த படத்துக்கு நீங்கள் கேரண்டியாக வரலாம், ஃபேமிலியோடு வரலாம். பெண்களை நான் இப்போ சொன்னதுக்காக பெண்களுக்கான படமாக இல்லையான்னா, ஒரு பெண் எதற்காக ஆணை வற்புறுத்துகிறாங்க, அவனுடைய தன்மானத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளோ வலி இருக்குது, வேதனை இருக்குது, இந்த சமூகத்தில் புருஷனை எவ்வளோ உயர்த்தி காட்டணுன்றதுக்காக பண்ணுறாங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இது ஆணாதிக்க திரைப்படம் அல்லது ஆணை உயர்த்துகின்ற படம்லாம் கிடையாது. ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கின்ற விஷயம். இந்த படத்தில் வந்து நிறைய கதைகளை பற்றி அவர் சொல்லுவார். ஏன்னா ஃபாரின் போய் ஒருத்தர் என்ன கஷ்டப்படுறாங்க, அதான் சொல்லுங்கள். ஒரு படத்தில் ஆணை பற்றியும் பெண்ணை பற்றியும் ஒரு குழந்தைக்கு தேவையானதை பற்றியும் அந்நிய நாட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டு வர்றது எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதனால் இந்த படம் திரையரங்கத்திற்கு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அது லைஃபே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லார் குடும்பத்திலையும் இனிமேல் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கலாம், இது சரி இது தப்புன்ற பல விஷயம் புகுத்தி கொடுத்துருக்கிற படம். உண்மையிலேயே அனைவரும் வந்து வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.